இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷீட் மெட்டல் இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாம். ஷீட் மெட்டல்ஸ் பார்த்திங்கன்னா பை பஞ்சிங், கட்டிங், ஸ்டாம்பிங், பெண்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இதோட எதுக்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து சேசஸ்ஸு, ப்ராக்கெட்டு, அவுட்ரு கவரிங்கு, அவுட்ரு பாடி டிசைன்ஸு இதெல்லாம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதில் முக்கியமானது வந்து அந்த மெட்டீரியல் திக்னஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். ஷீட்ஸோட திக்னஸ்லாம் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். இப்போ 0.15 mm டு 6.35 mm வரைக்கும் வந்து நம்ம ஷீட் மெட்டல்னு சொல்லுவோம். அதே மாதிரி திக்னஸ் வந்து லெஸ் தென் 0.15 வரைக்கும் mm இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபாயில்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே 0.15க்கு மேலே 6.35 mm இருந்துச்சுன்னா இது வந்து பிளைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெண்டிங் ரேடியஸு, இது வந்து பெண்டிங் ரேடியஸ் வந்து சேம் ரேடியஸாக இருக்கணும். அதேமாதிரி வந்து இன்சைட் ரேடியஸு அட்லீஸ்ட் வந்து மெட்டீரியல் திக்னஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவுட் லைன் நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து பெண்டிங் அலவன்ஸு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடியது. இது பெண்டோட லென்த் இது. அதேமாதிரி வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இது வந்து ஓவரால் திக்னஸ்ஸு. இது ஒரு ஃப்ளான்ச்சு, அதே மாதிரி இது ஒரு ஃப்ளான்ச்சு நம்ம சொல்லுவோம். இது வந்து பெண்ட் ஆங்கிள். ஸோ வந்து இது வந்து செட் பேக், இந்த எண்ட் டு இந்த எண்டு செட் பேக் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் வந்து மோல்ட் லைன் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து பெண்ட் லைனு. அதே மாதிரி வந்து இங்கே சென்டர் இருக்கிறது வந்து பெண்ட் ஆக்சிஸு. ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து பெண்ட் ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது முக்கியமான டேர்ம்ஸ் பார்த்திங்கன்னா கே ஃபேக்டர், அதே மாதிரி வந்து நியூட்ரல் ஆக்சிஸு, பெண்டிங் அலவன்ஸ், பெண்ட் டிடெக்ஷன். இது பெண்ட் பண்ணும்போது வந்து இந்த 4 விஷயம் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவுட் சைடு வந்து டென்சில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இன்சைடு வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், நம்ம கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகும். இது வந்து மெட்டீரியல்ஸு நம்ம எந்த மெட்டீரியல்ஸ் சீட் யூஸ் பண்ணுறோம் பேஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ கே ஃபேக்டர் வந்து பொதுவாக வந்து 0.5, அது மிடில் தான் அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி தான் வந்து பெண்ட் பண்ணுவாங்க. சில ரெக்யூர்மெண்ட்ஸு, சில மெட்டீரியல்ஸு, பெண்டிங் மெத்தட்ஸு சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த ஆக்சிஸோட வேல்யூ வந்து கே ஃபேக்டர் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ கே ஃபேக்டர் அப்படின்னா வந்து ரேஷியோ ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் டு த மெட்டீரியல் திக்னஸ். ஸோ வந்து அதுதான் வந்து நம்ம கே ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ கே ஃபேக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ட் இருக்குது. இப்போ ரேஞ்சஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 0.3 to 0.5 மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜ் வேல்யூ இதில் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து கே ஃபேக்டர் நம்ம இப்போ இந்த சார்ட்டை பார்த்தா தெரியும். இப்போ இதுதான் வந்து சீட்டோட திக்னஸ் 5 mm நம்ம சொல்லியாச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் டி இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து கே ஃபேக்டர். இது வந்து கேபிட்டல் டி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிளேட்டோட திக்னஸ்ஸு. ஸோ வந்து இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணோன்னா 0.5. ஸோ பெண்ட் பண்ணும்போது வந்து இந்த நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து இந்த பிளேட்டுக்கு வந்து மிடில் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா கே ஃபேக்டர்னால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா வந்து ரேஷியோ ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ் டு த மெட்டீரியல் திக்னஸ். ஸோ வந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து ஓவரால் மெட்டீரியல் திக்னஸ் தான் வந்து நம்ம கே ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இப்போ இந்த திக்னஸ் வந்து நம்ம வந்து கே ஃபேக்டரில் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.5. ஸோ வந்து இது வந்து மிடில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் பெண்டிங் மெத்தடு பேஸ் பண்ணி வந்து நமக்கு இது வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. ஸோ வந்து இதை கம்ப்ரெஸ் பண்ணும்போது வந்து சில மெட்டீரியல்ஸ்க்கு வந்து இந்த ஆக்சிஸ் வந்து உள்ளே வரும், சில மெட்டீரியல்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து சென்டராக ஒரு பெண்டிங் மெத்தடை பேஸ் பண்ணி முன்னாடியே சொன்னது மாதிரி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து கே ஃபேக்டர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது ஓவரால் திக்னஸ்ஸு. ஸோ இந்த ரேஷியோ தான் வந்து கே ஃபேக்டர். இந்த ஸ்மால் டி தான் வந்து கே ஃபேக்டர். ஸோ வந்து இதுதான் வந்து கம்ப்ரெஷன் ஏரியா. நம்ம வந்து பெண்ட் பண்ணும்போது உள்ளே வந்து இன்சைடு வந்து கம்ப்ரெஷன் ஆகும், வெளி சைடு இந்த ரெட் கலராக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து டென்சில் ஃபோர்ஸ் வந்து நம்ம ஆக்ட் ஆகும். ஸோ வந்து பெண்ட் பண்ணும்போது ஸோ இங்கே தான் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து டிஃபார்ம் ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து அன்ஃபோல்டு ஃப்ளாட் பண்ண ஃபார்மு.
ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ட் டிஃபால்ட்டாக வந்து ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க கே ஃபேக்டருக்கு. ஸோ இது வந்து என்னென்னா பெண்டிங் மெத்தட்ஸு ப்ளஸ் வந்து மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், மீடியம் மெட்டீரியல்ஸ், ஸ்டீல், ஹார்ட் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி வந்து இதை வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்காங்க கால்குலேஷன் பண்ணி. இதையே வந்து கே ஃபேக்டருக்கு வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து இது மாதிரி ரெஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கேயும் அதே மாதிரி தான் பெண்டிங் மெத்தட்ஸு. ஸோ சேம் சார்ட் தான் கே ஃபேக்டர் சார்ட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அலுமினியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அலுமினியத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ 0.4 ஸோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏர் பெண்டிங் மெத்தடில் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூ நம்ம வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ வந்து அதே மாதிரி டைப்பு மீடியமாக ஹார்ட் ஸ்டீலோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி வந்து சேஞ்சஸ் ஆகும். ஹார்ட் அப்படின்னு போனோம் அப்படின்னா வந்து 0.45 அப்படிங்கிறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த வேல்யூ வந்து கே ஃபேக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுதான் வந்து பெண்டிங் அலவன்ஸு. ஸோ இந்த பெண்டிங் அலவன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கே ஃபேக்டர் இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ வந்து இது மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் ஆகும். நார்மலாக வந்து மிடில் தான் இருக்கும். காமனாக வந்து மிடில் இருந்துச்சு அப்படின்னா வந்து 0.5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வந்து இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வரும்போது வந்து அதோடய வேல்யூஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். அதுதான் வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தோம் முன்னாடியே. ஸோ பார்த்திங்க இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வந்து இப்போ அலுமினியம் நம்ம எடுத்துக்கிடுவோம். ப்ளஸ் வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா தேவை அப்படின்னா வந்து அலுமினியம் ப்ளஸ் வந்து ரேடியஸு ப்ளஸ் எந்த மெத்தடில் வந்து பெண்ட் பண்ணுறோம். இப்போ வந்து கே ஃபேக்டர் நம்ம சார்ட்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ அலுமினியம் அப்படின்னா வந்து 0.4 நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். அண்டு திக்னஸ் தட் ஸ்மால் டி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ரேஷியோ கண்டுபிடிக்கணும், கே ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இதுக்கு அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணால் போதும். அப்படி 0.5 ஈக்குவல் டு ஸ்மால் டி பை 5. ஏன்னா திக்னஸ் வந்து 5 தான் சீட்டோட திக்னஸ். ஸோ பண்ணோம் அப்படின்னா வந்து அது அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது வந்து நமக்கு 2.0 வருது. ஸோ வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2.5 mm. இங்கே வந்து ஆஃப் சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 mm நமக்கு வந்து வரும். ஸோ அந்த வேரியல் ஆக்சிஸ் இந்த லொக்கேஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது வந்து வேரியஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் வந்து மெட்டீரியல்ஸோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் திக்னஸை பேஸ் பண்ணி வந்து இந்த ஆக்சிஸ் வந்து வேரியஸ் ஆகும். ஸோ வந்து பெண்டிங் ஆங்கிள் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோட டாலரன்ஸ் வந்து 0 to 1. ஆல் பெண்ட் ஆங்கிள்ஸ் வந்து இதை எல்லா பெண்ட் ஆங்கிள்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃப்ளாஞ்சஸ் லென்த் வந்து மஸ்ட் பி வந்து அதோட லென்த் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது வந்து மஸ்ட் பி அட்லீஸ்ட் 4 times ஆஃப் மெட்டீரியல் திக்னஸை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது கைட்லைன்ஸே இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா தெரியும் ஷீட் மெட்டல் வந்து பண்ணுறதுக்கு. அது யூடியூப்லேயும் இருக்குது. ஸோ வந்து பெண்ட் ஹைட்டு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இதான் வந்து பெண்ட் ஹைட்டு கால்குலேஷன் பண்ணுறது. ஹைட்டு அதே மாதிரி திக்னஸ்ஸு நம்ம கே ஃபேக்டர் ப்ளஸ் வந்து ரேடியஸு ஸோ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து பெண்ட் ஹைட்டு பண்ணிக்கலாம். பெண்ட் ஹைட் வந்து ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அது டிஃபார்ம் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பெண்ட் ரிலீஃப் அப்படின்னா வந்து அந்த கட்ஸு நம்ம பார்த்துருப்போம். நாட்ச்சு சில டைப்ஸ் ஆஃப் கட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பார்த்திங்க அப்படின்னா டேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து இது யூஸ் பண்ணுவோம். இது வந்து பெண்டுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்து நம்ம என்ன இருக்கக்கூடாது. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரேடியஸு ப்ளஸ்ஸு ஓவரால் திக்னஸ்ஸு டெப்த் ஆஃப் ரிலீஃபு கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் பெண்டு இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். வித் ஆஃப் ரிலீஃபு அதோட ரிலீஃப் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு மெட்டீரியல் திக்னஸை விட வந்து எப்போயுமே வந்து அதிகமாக இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹோலு பெண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தால் அது வந்து டிஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 அதாவது 2 திக்னஸ்ஸு ப்ளஸ் ரேடியஸு இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம கொடுக்கணும் மினிமம். பெண்ட் அலோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. ஸோ ஆங்கிள் ப்ளஸ் பை 180 இன்ட்டு ரேடியஸு ப்ளஸ் கே ஃபேக்டர் இன்ட்டு மெட்டீரியல் திக்னஸ் இதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு பெண்ட் அலவன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ வந்து பெண்ட் இப்போ 90 டிகிரி தான் இதை வந்து இந்த ஷீட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா வந்து இது அப்படியே வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா 19.63 mm. ஸோ வந்து ஓவராலாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. பெண்ட் டிடெக்ஷன் அப்படின்னா வந்து இது பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து அவுட் சைடு செட் பேக் நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா. அவுட் சைடு செட் பேக் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் வந்து பெண்டிங் அலவன்ஸை வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து பெண்ட் டிடெக்ஷனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படியே வந்து வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா நமக்கு வந்து 10.3 mm வரும்.
ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள்.